பாட்டி, நான் உங்களை கரெக்டா 7:30 மணிக்கு சந்திக்கிறேன், அதுவும் ஆதாரத்தோட. சாயங்காலம் பார்க்கலாம். சாயங்காலம் பார்க்கலாம். அவளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல. என்ன பொண்ணுடா இவோ, சூறாவளி மாதிரி வந்தா புயல் மாதிரி போயிட்டா. நம்பிக்கைமா, நம்பிக்கை. சரியா சொன்ன மருமகளே. இன்னைக்கு சாயங்காலம் இவ சிவாவை சைன் பண்ண விடாம தடுத்துருவான்னு நம்புறேன். எப்படியோ சாயங்காலம் சரியா 7:30 மணிக்கு இவ வந்துட்டா போதும். இந்த காயத்ரி அக்கா சிவாவோட ரூமுக்குள்ள எப்படி வந்தாங்க? இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. பல வருஷங்கள் கழிச்சு அவங்க இந்த ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மா ஏன் அந்த காயத்ரி அக்கா கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு புரியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? நீங்கெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதை ஏன் திறக்க முடியல? நீங்க 3 பேரும் ஒன்னா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? என்னாச்சத்த? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. ஆமா, நாங்க எதையும் பார்க்கலையே. கீழே யாருமே இல்லையே. நீங்க எதை பார்த்துட்டு இருந்தீங்க? இல்ல, என்ன நடந்துச்சுன்னு அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க? ஏதாவது ஆயிருக்கும்ல? அது அட, சிவா ரூமுக்குள்ள எலி வந்துருச்சு. முதல்ல சிவா தலை மேல ஏறிச்சு, அப்புறம் என் மடியில விழுந்துச்சு, அதுக்கப்புறம் இவ கால் மேல ஏறி அப்படியே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம்பா. அதத்தான் விரட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த கிழவி எப்படி வெக்கமே இல்லாம ஒரு எலி பேரை சொல்லி போய் சொல்றா பாத்தியா? இவ எங்க என்ன பண்றா? அம்மா இவகிட்ட பல முறை சொல்லியிருக்க, சிவா பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு. அட, நான் கூட இவ இங்க என்ன பண்றான்னு பார்க்கதான்ப்பா வந்தேன். ஏன்னா அப்ப சிவா கூட ரூம்லயே இல்ல. நான் இவளை வெளியே அனுப்பலான்னு தான் வந்தேன். இங்க பாரு, இங்க என்ன பண்ற? சரி போ, வெளியே போ. மூணு பேரு சேர்ந்தா விளங்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுங்க 3 என்னோட வேலையை கெடுக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கோங்க. இது உனக்கு தான் சிவா.
சித்தி டைமண்ட் கஃப்லிங்ஸா இதெல்லாம் எதுக்கு? நீ வைரத்தை விட குறைஞ்சவனா என்ன? என்ன சொல்லுவாங்க, நீ வைரமான புள்ள. வைரத்தை எங்க வச்சாலும் சரி, வைரம் வைரமாதான் இருக்கும். அதோட பிரகாசம் என்னைக்கும் குறையாது. அதே மாதிரிதான் சிவா, நீயும் என்னைக்குமே பிரகாசமாதான் இருப்ப. நீ எம்டியா இருக்கியோ இல்லையோ, ட்ரஸ்டியா இருக்கியோ இல்லையோ, ஆனா நீ கண்டிப்பா இந்த வைரம் மாதிரிதான். எம்டி ட்ரஸ்டின்றதெல்லாம் என்ன? அது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீ மந்திரா புள்ள. அதுவும் நீ ஒருத்த மட்டும்தான் த கிரேட் டாக்டர் சிவா. தேங்க்யூ சித்தி. என்ன டைம் என்னாச்சு? அடியே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன்னோட சித்தப்பா பூஜையை முடிச்சு வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாரு. ஆனா நீ இப்ப வர என்ன? ஜப்பானுக்கு போக சொன்னா சைனாக்கு போயிட்டியா? இல்ல அப்படி என்ன உனக்கு அங்க வேலை? இங்க பாரு, இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க. ஆனா நீ இப்ப வர. அப்படி உங்க அக்காவுக்கு என்னடி வாங்க போன? வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த பொண்ணுங்க எப்பயுமே இப்படிதான், இது மேட்சிங்கா இல்ல அது மேட்சிங்கா இல்லன்னு. சரி போ, டக்குன்னு ரெடி ஆயிட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய வந்துருேனா? இவ்வளவு நான் ரெடி பண்ணி அனுப்புறேன். ஏ புஷ்பா, நல்லா செய்ய, நீயே சாப்பிட்றாத. நீ வா 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 போலாம். இப்ப சொல்லு, வேணான்னு சொல்லியும் நீ அவங்க வீட்டுக்கு போனதானே? அது வந்து சித்தி, அது நான் டாக்டர் சிவா. அட கடவுளே, மறுபடியும் அந்த சிவ புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எதுவுமே புரியாதா? அவரு டாக்டர், டாக்டர் சிவா, அந்த கடவுள் சிவன் இல்ல. அவன் உனக்கு இந்த குடும்பத்தை விட முக்கியமானவன் ஆயிட்டானா? மறந்துரு மறந்துரு, அவனை மறந்துரு. சித்தி, என்னால எப்படி மறக்க முடியும்? அவருக்கு ஏற்பட்ட இழப்பு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அது ஆக்சுவலி அது நான் பண்ண தப்புனால கூட கிடையாது. நாம டாக்டர் சிவா நம்ம எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அக்காவும் தான். இருடி அக்கா. ஏய், இவளை ஏண்டி இந்த சமயத்துல இழுக்கிற? ஏய், நீ ஏதாவது பண்ணி தொலைச்சியா என்ன? ஐயோ சித்தி, தலை எழுத்தேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோ பிரச்சனை நடந்ததால வேற எந்த சம்பந்தமும் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இஷ்டமே இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்லு தங்கம், சக்தி சொல்றதுல உண்மைதானா? சொல்லுடி, மறைக்காம உண்மையை சொல்லு. உனக்கு சந்தோஷம் தானே? நீ இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிற? சொல்லு தங்கம். உனக்கு காதல் கீதல் ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்கள நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் உங்ககிட்ட காதல் இல்ல, வியாபாரம். உன்ன மாதிரி லோ ஸ்டாண்டர்ட் ஆளுங்களுக்கு நான் என் வீட்ல வேலை கூட கொடுக்க மாட்டேன். கெட் லாஸ்ட். கண்டிப்பா என் தங்க பொண்ணு. அக்கா, அக்கா நீங்க ஏன் போய் சொல்றீங்க? எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும். நம்ம அக்கா தங்கச்சி. உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க எப்ப போய் சொல்றீங்க, எப்ப உண்மையை சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிரும். உங்க குரலை வச்சே என்னால அதை சொல்ல முடியும். நீங்க பேச கூட இல்ல. அக்கா ப்ளீஸ், உங்க சோகம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா சக்தி, நான் சோகமா தான் இருக்கேன். ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். அதோட நான் என் குடும்பத்தை விட்டு போக போறேன். அப்ப சோகமா தானே இருப்பேன். இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு முழு சம்மதம் சக்தி. அக்கா, அக்கா நீங்க ஏய், நான் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ.
பெத்த தாய தவிர எந்த குழந்தையோட மனசும் உணர்வும் யாருக்கும் புரியாது. புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இவதான் அம்மா. அங்க ஒரு அம்மா இருக்கா, அவ பிள்ளையுடைய வாழ்க்கைய நாசமாக்கிட்டா. ரகுநாத், இன்னைக்கு போய் இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா என்ன? எப்ப பாரு கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நல்லதில்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ற? என்ன? அவ ஒரு கெட்ட அம்மா, அவ ஒரு பாவி. அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. இதத்தானே சொல்ல வர? இதெல்லாம் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. பாவம், அவ என்ன பண்றா? அங்க அமைதியா தானே நிக்கிறா, யாரும் எதுவும் சொல்றது இல்ல. அவ மூச்ச கூட விடக்கூடாதா? ஆனா அம்மா, உண்மை என்ன? ஆமா ஆமா, பாட்டிமா சொல்றது கரெக்டு தான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். வீட்டில் பூஜை வேலை இருக்கு. இருக்கிற நிலைமை கெட்டு போயிடும். நீங்க போங்க, வீட்டில் பார்ட்டியும் இருக்கு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க போய் ரெடியா இருங்க. இது புதுசா இருக்கே. கிழவியும் சிவாவும் இந்த காயத்ரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க மனசு மாறினதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. என்னால இப்பவே சொல்ல முடியும். உன் மனசுல என்ன நினைக்கிற தெரியுமா? நீ பாட்டுக்கு டாக்டர் சிவா டாக்டர் சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. இது மட்டும் ஒரு மந்திரமா இருந்தா இந்நேரத்துக்கு நீ எங்கேயோ போயிருப்ப. நான் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். அதுவும் கடை தெருவுல, போலீஸ் ஸ்டேஷன்ல. நீ எப்படி கனவு காணணும் தெரியுமா? உனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உன் வீட்டு ஆளுங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. கரெக்டா? ஆனா சித்தி, வாயை மூடிட்டு நீ சும்மா இருக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சரியா 7:30 மணிக்கு இவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது நடந்தே தீரும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிடாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். எப்படியாவது இன்னைக்கு 7:30 மணிக்கு நான் நினைச்ச எல்லா விஷயங்களும் சரியா நடக்கணும். சிவாவும் அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும். கரெக்டா 7:30 மணிக்கு. ஒரு செகண்ட் முன்னாடியும் இல்ல, ஒரு செகண்ட் கழிச்சும் இல்ல. சிவா, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு முறை அத்தை என்கிட்ட பேசினாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதோட சிவாவும் என்ன பார்த்தான். இந்த வீட்ல எப்போல்லாம் என்ன பாவின்னு நினைக்கிறாங்களோ, என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்களோ, அந்த நாள்லாம் எனக்கு ரொம்ப நல்ல நாளா இருந்தது. ஆனா சக்தி, எந்த நாள் உன்னுடைய காலடி இந்த வீட்ல பட்டுச்சோ எல்லாம் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. இங்க பாருத்தங்க, இங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு செமையா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிடு. அதுக்கப்புறம் 440 வோல்ட் உன்னோட அழகான சிரிப்பு அதோட ரெடியா இருக்கணும். பார்க்க அப்படியே அழகா இருக்கணும். ஏன்னா அந்த பையன் உன்னை பார்த்ததுமே அவன் மனசு குளிர்ந்து போயிடணும். சரியா?
என்னால இந்த சக்தியை நம்ப முடியாது. இவ உன்னை குழப்பிடுவா. போ போ போ, நீ உன்னோட மேக்கப் பொருள் எல்லாம் எடு. போ போ, சீக்கிரம் எடு. என்னால இவளை நம்பவே முடியாது. டக்குன்னு எடு. வா, வேற ரூமுக்கு போலாம். வா 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 வா. உனக்கு என்ன தோணுது நந்து? அந்த சூறாவளி என்னெல்லாம் சொல்லிட்டு போனாலோ அதெல்லாம் செய்வாளா? பாட்டி, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கு. அதோட ஒவ்வொரு நிமிஷமும் இதயம் 60 முறை துடிக்குது. சில பேருக்கு அதிகமா துடிக்கும், பிபி ஹை ஆகும். ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் வாழ்க்கை மாறலாம். அதோட சக்தியை பத்தி நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அவ என்ன சொல்றாளோ அதை தான் செய்யறா. அவ என்ன சொல்றாளோ அத செய்றா. செஞ்சே தீருவாளா? கொஞ்ச நாள்லயே நீ சக்தியை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. சக்தியை பத்தி இந்த சிவாக்கு தெரியலனா வேற யாருக்கு தெரியும்? இவங்க எல்லாரோட முகமும் தொங்கி போயிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவங்க முகம் எல்லாம் பூத்து குலுங்குதே. என்ன நடக்குது? என்னமோ நடந்திருக்கு. ஆனா இந்த சிரிச்ச முகத்துக்கான காரணம் தான் தெரியல. டாக்டர் சிவாவோட ப்ராப்ளம், அடுத்த அக்காவோட ப்ராப்ளம், எல்லாரோட ப்ராப்ளம்க்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். மந்த்ரா ஆண்டியோட முகத்தறியை கிழிக்கிறது. ஜஸ்ட் ஒரே ஒரு முறை அந்த போட்டோ விஷயம் பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அக்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க எந்த பிரஷரும் இருக்காது. நீங்க யாரும் இன்னும் ரெடி ஆகலையா? எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அதுல நம்ம யாருக்கும் சந்தோஷம் இல்லதான். ஆனா என்ன செய்யறது, வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. அதனால ப்ளீஸ் போய் ரெடி ஆகுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்கம்மா, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. சரியா 7:30 மணிக்கு தான் சைன் பண்ணணுமா? நம்ம ஐயரு சொல்லிட்டு போனாரு. நான் உங்களை கரெக்டா 7:30 மணிக்கு சந்திக்கிறேன், அதுவும் ஆதாரத்தோட. 7:30 எப்போ ஆகும்னு நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். இந்த உலகம் ஒரு உருண்டை, எல்லா பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. ஆனா அண்ணி, உங்க மனசுக்குள்ள இப்ப என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு? நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எப்படி இவங்க எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு சிவா கிட்ட இருந்து எல்லாம் பறி போக போகுதுன்னு இவங்களுக்கு தெரியும். அப்ப இவங்களோட கண்ணுல துக்கம்லாம் இருக்கணும். ஆனா இவங்களோட கண்ணுல எனக்கு நம்பிக்கை தெரியுது. இதே நம்பிக்கைய நான் காயத்ரி அக்காவோட கண்லையும் இன்னைக்கு பார்த்தேன். என்னமோ ஒண்ணு நடக்குது. 7:30 மணி ஆக இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு.
ஆக்சுவலா நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? அந்த ஃபுட்டேஜை இனிமே உன்னால என்னைக்குமே பார்க்க முடியாது. ஏன்னா நான் அதை பெர்மனன்ட்லி டெலீட் பண்ணிட்டேன். மந்த்ரா ஆண்டி, நீங்க அந்த ஃபுட்டேஜ பார்க்க விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப டாக்டர் சிவா அவரோட கண்ணால எல்லா உண்மையையும் பார்ப்போம். சார், இது ப்ரோட்டோகால். நீங்கள் இதையெல்லாம் பார்க்க அலோடு இல்லை சார். கண்டிப்பா நாளா தான் அப்படிதான் அனுப்பியிருப்பாங்க. இவரு சிவா பார்க்காம என்ன வேணாலும் செய்வார். என்ன செய்யுது? மந்த்ரா ஆண்டி, இப்போ உங்க உண்மையான முகத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும்.